ரொம்ப அப்செட்டாக இருக்குது சிஎம் சார். ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம், பாதியிலேயே கட் பண்ணது நல்லது. டிரான்ஸ்பரன்சியான ஒரு ஆட்சிக்கான எடுத்துக்காட்டு கிடையாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமாங்கிறது இப்போ ஒரு சின்ன டவுட்டாகவும் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி இருக்குமா? என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் கொடுத்தது. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சிஎம் இப்படி பண்ணிட்டாரு. ஆட்சி மாறினாலும் இன்னும் காட்சி மாறல. பார்த்தீங்களா? லைவ் டெலிகாஸ்ட்டை நிப்பாட்டிட்டாங்க சட்டப்பேரவை. ஏடிஎம்கே ஒரு பக்கம் ட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்குது, டிஎம்கே ஒரு பக்கம் ட்ரோல் போட்டுட்டு இருக்கு. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலைங்களே அண்ணா அப்படின்னு. என்ன சிஎம் சார் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க, நீங்க கூட பேசியிருக்கீங்கல்ல, சட்டப்பேரவை நிகழ்வு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணீங்க. பட் இன்னைக்கு என்னன்னா, நேற்றுக்கு பண்ணீங்க, ஆளுநரோட உரை ஃபுல்லாக வந்துச்சு பார்த்தீங்க. இன்னைக்கு மேகதாது அணையோட தீர்மானம் மட்டும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறமேட்டு நிப்பாட்டிட்டீங்க. ஏன் ஏன் எதுக்கு எதுக்கு இப்படி பண்றீங்க? எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க? நீங்க சொன்னீங்க பண்ணுவோன்னு, பட் எதுக்கு இப்ப பண்ணீங்க? எப்படி? இது நல்லது இல்லைண்ணா. அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நிப்பாட்டினா நல்லதில்லை. டிவிக்கு ஆட்சி டிரான்ஸ்பரண்டா இருக்கும்னு சொன்னீங்க, பட் இன்னைக்கு எங்க போச்சு அந்த டிரான்ஸ்பரண்ட்? எங்க போச்சு அந்த டிரான்ஸ்பரன்சி? நீங்க அந்த வீடியோ பாருங்களேன், சிஎம் சார் கூட சொல்லியிருப்பாங்க. ஒன்று கவனிச்சிங்களா மக்களே? நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை, அது சொல்ல வந்த நினைச்சிங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது, அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில் யார் பேசுனா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு இருந்த கூட்டம்லாம் இப்போ சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? திமுக ஸ்டைல்லையே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்போ நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். பாத்தீங்களா சார் என்ன சொல்லியிருக்காருன்னு? எல்லாரும் சட்டப்பேரவை நிகழ்வை பார்த்து எல்லாரும் இப்போ சட்டப்பேரவை நிகழ்வை அவ்வளோ உன்னிப்பா கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் அந்த சட்டப்பேரவையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் ஏதாச்சும் அக்கறை இருந்தா அங்கே என்ன அடிச்சுக்கிட்டாங்க பரவாயில்லன்னு தானே இருந்தோம். இப்போ டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் சட்டப்பேரவையை லைவ் டெலிகாஸ்ட் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசியிருக்காரு. பார்த்தீங்களா? பட் எதுக்கு எனக்கு அந்த மனுஷன் இப்படி பண்ணாரு? இல்லை இனி ஏதாச்சும் ஆழ்க்கை வருமா, சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்னு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆட்சி மாறினாலும் இன்னும் காட்சி மாறாம இருக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்கு. நம்ம அமைச்சு கொடுத்த ஆட்சின்னு சொல்லியிருக்காரு, பட் எதுக்கு இப்படி பண்றாரு? எதுக்கு இப்படி இன்னைக்கு பண்ணாங்க? ஒருவேளை கட் பண்ணாங்களா, இல்லை சிக்னல் கட் ஆயிடுச்சா? சிக்னல் கட் ஆயிருந்தாலும் வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்ல அவங்களுக்கு நியூஸ் போயிருக்கு சிக்னல் கட் ஆயிருக்கு அப்படின்னு. ரீகனெக்ட் பண்ணுவாங்கல்ல திருப்பி. எதுக்கு? ஐயோ, எதுக்கு இப்படி பண்றீங்க? மற்றவங்க ஏடிஎம்கே ஒரு பக்கம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே இறக்கி விட்டாங்க, ஆட்சி மாறினாலும் இன்னும் காட்சி மாறல அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நெக்ஸ்ட் டிஎம்கே நான் அப்படிதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டயலாக வச்சுட்டு அவங்க ரீல் போட்டிருக்காங்க. அதெல்லாம் உண்மையான நம்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. உண்மையா சிஎம் சார்? ரொம்ப அப்செட்டாக இருக்கு சிஎம் சார் இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட்டை நிப்பாட்டினது. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோன்னு, பட் இன்னைக்கு நிப்பாட்டினது அந்த அணையோட தீர்மானத்தை மட்டும், மேகதாது அணையோட தீர்மானத்தை மட்டும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு பாதியிலேயே கட் பண்ணது நல்லதில்லை. இது ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு ஆட்சிக்கான எடுத்துக்காட்டு கிடையாது.
இங்கேயே போயிடுச்சு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமாங்கிறது இப்போ ஒரு சின்ன டவுட்டாகவும் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி இருக்குமா? மக்களே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.